வந்துட்டேன்னு சொன்னாங்க. இரு ஒரு 2 மினிட்ஸ் உள்ள வந்துருவாங்க. கவினே எதுக்குடா? எப்படின்னா நம்ம கடைக்கு போக தான் போறோம். வா அது வரைக்கும் பால் விளையாடலாம். இதோ வந்துட்டோம். வாங்க வாங்க, இந்த பிள்ளைங்க லட்ச பண்ணிட்டு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. வாங்க தம்பி, காபி குடிச்சிட்டு போலாம். அட பரவாயில்ல, நம்ம போற வழியில குடிச்சுக்கலாம். சரிங்க அண்ணி, நான் இவர் கூட பைக்ல வரேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து கார்ல வாங்க. அது சரி, இப்போவே வா. அட சும்மா இரு, அவங்க வந்துட்டு போறாங்க பைக்ல. இப்போ என்னவா? சரி எல்லாரும் கார்ல போய் உட்காருங்க. என்னங்க தம்பி, ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு வந்திருக்கீங்க? அட நம்ம வீட்டுல குட்டி பசங்க அதிகமா இருக்காங்க, வாங்கி கொடுக்கணும்ல. அட போங்க, நான் கூட எனக்கு பிடிக்கணும் நீங்கள் ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். கடைசியில் குட்டி பசங்களுக்காக நிப்பாட்டினீங்களா? என்ன ஸ்வேதா, நீ போய் இப்படி கேட்டுட்ட? உனக்காக தான் நான் நிப்பாட்டினேன். அவங்க கிட்ட நான் உனக்காக நிப்பாட்டினேன்னு சொல்ல முடியுமா? எனக்காக பண்ணீங்களா? சூப்பருங்க நீங்கள். இந்தாங்க, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, பிள்ளைங்களுக்கு நீங்களாம் ஒன்றா எடுத்து கொடுங்க, இல்லைன்னா எல்லாம் சண்டை கட்டுங்க. ஸ்வேதா, இது வாங்கிக்கோ, இது நல்லா இருக்கும், டேஸ்டா சாப்பிட்டு பாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. கவினே, என்கிட்ட நீ வாங்க போற பாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க, பரவாயில்லங்க, இருக்கட்டும். எதுக்கு திட்டுறீங்க பசங்களை? நம்ம பிள்ளைங்க மட்டும் ஏன் தான் அப்படி இருக்குதுகளோ, காணாத கண்டது எனக்கா. ஸ்வேதா, டைம் ஆகுது, எல்லாரும் கிளம்பலாமா? சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். என்னங்க அங்கே பாருங்க, இளநீ இருக்கு. உனக்கு இல்லாத இளநியா? சரி, காரை விட்டு எல்லாரும் கீழே இறங்க சொல்லு, எல்லாருக்கும் வாங்கி தரேன். ஏப்பா, நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி இளநீ விட்டுப்பா. இதோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஸ்வேதா, நீ வாங்கிக்கோ. நடத்து ஸ்வேதா. அட சும்மா இருங்க அண்ணி, நீங்கள் வேற. அண்ணே இந்தாங்க உங்களுக்கு. தம்பி, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரா வேணா தாங்க. என்ன தம்பி கேட்டீங்க? ஸ்ட்ராவா? அச்சோ, நீங்கள் வேற கம்மன் இருங்க, கலாய்க்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா? சும்மா சும்மா விளையாண்டே. நாங்க இல்லைன்னா பண்ணுவீங்க அதையும். சரி சீக்கிரம் கொடுங்க, கடைக்கு போகலாம். என்னங்க அங்கே பாருங்க, பஞ்சு மிட்டாய். இந்த பிள்ளைகளை பாரு, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு தான் சின்ன பிள்ளைக்கு கேதுக்குன்னா அது ஸ்வேதா பிள்ளை அதை விட சின்ன பிள்ளையா இருக்கு. இது என்ன பஞ்சு மிட்டாய்க்கு கியூ கட்டி வரானுங்க? கித்தனா மேம்? மேம் கித்தனா? ஏங்க இந்த பையன் என்ன பேசுகிறான், கித்தனா கத்தனான்னுட்டு? அவன் ஹிந்திக்காரன், அதான் கித்தனா எத்தனை வேணும்னு கேட்குறான். ஓஹோஹோஹோஹோ, எனக்கு பிங்க் கலர் தான் வேணும். இது வேறையா? எங்க எல்லாருக்கும் பிங்க் கலர் தான் வேணும். ஷபா, இவன் என்னைக்கு செஞ்சு கொடுத்து நம்ம கடைக்கு போய் நீ ட்ரெஸ் எடுத்து. ஏப்பா, கொஞ்சம் வேலையை தட்டுப்பட்டு முடிச்சு விடுங்க. ठीक है भैया. என்ன நீங்க 2 பேர் வாங்கலையா? நாங்க கேட்டெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? சிலருக்குலாம் கேட்காமலே வாங்கி கொடுப்பீங்க. அட என்ன வேணும் சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். இல்லை, ஐஸ்கிரீம் இளநீலாம் சாப்பிட்ருக்கோம்ல, சளி பிடிச்சிரும். ஒரு டீ குடிச்சா சரியாயிரும். சும்மா ஒரு பேச்சு கேட்டா உண்மையிலே கேட்டாங்களே. சரி என்ன பண்றது, வாங்கி கொடுத்தானே ஆகணும், வாங்குவோம். அதான் நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கே, ஓட்டும் அதை வச்சு. என்னங்க எனக்கும் ஒரு டீ சொல்லிருங்க. ஸ்வேதா, ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு, எப்போ கடைக்கு போகிறது? என்னங்க ஒரு டீ கேட்டதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? அது இல்லை ஸ்வேதா, ஒரு நாள் தான் லீவு கேட்டிருக்கேன், இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சா தானே. சரி இரு சொல்கிறேன். இந்தா ஸ்வேதா. தியாமா, உனக்கு டீ வேணுமா? மாமா, நான் டீலாம் குடிக்க மாட்டேன். அப்போ என்னம்மா, பாலா? பால் சொல்லட்டா? இல்லை மாமா, நான் ஜூஸ் தான் குடிப்பேன். ஆத்தி, இதுக்கு மேலே உடம்பு தாங்காது. மாமா, எனக்கு ஜூஸ். ஏய், இன்னும் நீங்கள் முடிக்கலையாடா? போதுங்க, இதுக்கு மேலே என் பாடி தாங்காதுங்க. இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வேறு எபிசோடில் மீட் பண்ணலாம்.